ஏனாதிநாதர். எய்யனூர் என்ற தலம் நாச்சியார் கோயிலுக்கு மேற்கே உள்ளது. அங்கே அவர் இரும்பு ஆயுதங்களை செய்வது, அதனை கூர்பிடிப்பது, வாட்பயிற்சி, வில் பயிற்சி அளிப்பது என ஒரு நல்ல போர் பயிற்சி கூடம் அமைத்திருந்தார். வாழ் பயிற்சி பெற நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்தனர். வாழ் பயிற்சி மூலமாக கிடைக்கும் வருவாயிலே சிவனடியார்களுக்கே செலவு செய்தார். இவர் ஒரு நல்ல சிவபக்தர். திருவெண்ணீற்று பக்தியிலே சற்றும் குறையாதவர். திருநீறு அணிந்தவரை பார்த்தால் அவர்கள் அனைவரையுமே சிவனாகவே நினைத்து வணங்கி வழிபடுவார். பகைவர் மேனியிலே திருவெண்ணீரை கண்டால் கூட அந்த பகையை மறந்து வணங்கி வழிபடுவார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் அவரது பக்தியை. அதே ஊரிலே அதிசூரன் என்ற ஒருவன் வாட்பயிற்சி கூடம் வைத்திருந்தான். வஞ்சக எண்ணம் நிறைந்தவன். ஏனாதி நாயனாருக்கு மாணாக்கர்கள் கூட வர அவன் கூடத்திலே மாணவர்களுடைய வருகை குறைந்தது. அதனால் அவனுடைய வருவாயும் குறைந்தது. ஏனாதி நாயனாரை எதிர்த்து போர் செய்து தொழில் உரிமையை நிலைநாட்ட விரும்பினான் அதிசூரன். ஆக நம் தகுதியும் திறமையும் ஊர் அறிய செய்ய வேண்டும், ஆதலால் நாம் போர் செய்வோம் என்று கூறினான். இவரும் ஒத்துக்கொண்டார். போர் மூண்டது. அதிலே அதிசூரன் படை மிக வன்மையாக முறியடிக்கப்பட்டது. அதிசூரனோ புறமுதுகு காட்டு ஓடினான். நாட்கள் பல கடந்தன. சரி, இனிமேல் இவரை நேர்பாதையிலே சென்று வெல்ல முடியாது என்று அறிந்து ஒரு சூழ்ச்சி செய்தான். அந்த சூழ்ச்சியாலே ஏனாதி நாயனாரை கொல்லலாம் என்று ஒரு கொடிய திட்டத்தை தீட்டினான். ஆக ஏனாதி நாயனாரிடம் சென்று தனி இடத்திலே நின்று நாம் போர் புரியலாம், ஏன் உயிர் சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினான். ஏனாதிநாதனாரும் இவனுடைய எண்ணத்துக்கு இணங்கினார். மறுநாள் இருவரும் போர்க்கூலம் பூண்டனர். தனி இடத்திலே போர் தொடங்கியது. ஏனாதிநாதனார் கையிலே வாள் சுழன்றது. அதிசூரனின் உடலை கிழித்துக் கொல்ல நெருங்கும் தருணத்திலே வஞ்சக அதிசூரன் தன்னுடைய விபூதி பூசிய உடலை, முகத்தை காட்டினான். திடீரென காட்டினான். திடுக்கிட்டார் ஏனாதி நாயனார். கைகளோ தளர்ந்தன. அவருடைய வீரம் இந்த பக்திக்கு அடிமையானது. வாளினால் இவனை கொல்லுதல் தீது, இவரே நம்மை கொல்லட்டும் என்றார். ஆனால் ஆயுதம் இல்லாதவனை இவர் கொன்றார், இந்த சிவனடியார் கொன்றார் என்ற பழிச்சொல் வரக்கூடாது என எண்ணி வாளுடன் போர் செய்வதை போல நடித்தார். வஞ்சக அதிசூரனோ தன் எண்ணப்படி அந்த மா பாதகச் செயலை செய்தான். இறைவனோ உடை மீது காட்சி தந்தார். நம்மை விட்டு பிரியாத பெருவாழ்வை பெறுவாயாக என்று கூறினார். இவருடைய திருநீற்று பக்தியை வணங்கி அப்பெருமானின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக. ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன், ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன். ஏனாதிநாதர் இந்த சிற்பத்திலே கையிலே வாளுடனும் கேடயத்தை பற்றிய வண்ணம் இரு கைகளையும் கீழே விட்டுக் கொண்டு நிற்பவர்தான் ஏனாதிநாத நாயனார். அவருக்கு எதிரே என்றும் இல்லாத வகையிலே தன்னுடைய நெற்றியிலே வெந்நீர் விளங்குமாறு கேடயத்தையும் வாளையும் உயர்த்தி பிடித்துக் கொண்டு நிற்பவன்தான் அதிசூரன் என்ற பகைவன். அருகே இறைவன் அம்மையப்பராக தோன்றி காட்சி கொடுத்த கோலம். ஏனாதிநாதல் அடியார்க்கும் அடியேன், ஏனாதிநாதல்
அடியார்க்கும் அடியேன்.